ஈரான் போர் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் விரிவான செய்திகள். ஊடகங்கள் மீது ட்ரம்ப் தாக்குதல். ஈரான் தலைவர்களுடன் அமெரிக்க உயர்மட்ட குழு சந்திப்பு. நடந்தது என்ன? அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள். முழு விவரம். சர்வதேச சட்ட மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும், ஐநா கோரிக்கை. லெபனானில் 200 இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவிப்பு. ஈரானிய ஆட்சியாளர்களின் ஆதரவாளர்கள் குடும்பத்தை கைது செய்தது அமெரிக்கா. அதிர்ச்சி சம்பவம். ஹோர்முஸ் ஜலசந்தியை சுத்தம் செய்கின்றோம், ட்ரம்பின் சோஷியல் மீடியா பதிவு. இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு, பாகிஸ்தான். அனைவருக்கும் வணக்கம். இவை இன்றைய முக்கிய உலக விவரங்களின் தலைப்புகள். இன்று ஞாயிற்றுக்கிழமை 12/4/2026. அடுத்து வருகின்ற 10 நிமிட நேரத்தில் முக்கியமான உலக விவர நிகழ்ச்சிகளை காணப்போகின்றீர்கள். நமது காணொளிகளை புதிதாக பார்க்கின்றவர்கள் காணொளியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வைப்பீர்களேயானால் நாம் பதிவிடுகின்ற உலக செய்திகள் உங்களை உடனடியாக வந்து சேரும். இனி விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம். ஊடகங்கள் மீது ட்ரம்ப் தாக்குதல். ஜனாதிபதி ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் மீடியாவில் ஊடகங்களை மீண்டும் கடுமையாக சாடியிருக்கின்றார். ஊடகங்கள் பைத்தியக்காரத்தனமாக அல்லது ஊழல் நிறைந்ததாக செயற்படுகின்றன. ஈரான் மீதான போர் குறித்த செய்திகளுக்காக போலி செய்திகள், ஃபேக் நியூஸ் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்ட ஊடகங்கள் எவை என்பதை தெளிவுபடுத்தவில்லை. அமெரிக்கா ஈரானினுடைய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படையை முழுதாக அழித்துவிட்டது. அவர்களின் தலைமை முடிவுக்கு வந்துவிட்டது. ஆனால் போலி ஊடகங்களை கேட்டால் நாம் தோற்றுக் கொண்டிருப்பது போல் தோன்றும் என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஈரான் தலைவர்களுடன் அமெரிக்க உயர்மட்ட குழு சந்திப்பு. இதற்கிடையில் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், மூத்த தூதர் ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜனாதிபதியின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் சனிக்கிழமையன்று ஈரான் தலைவர்களை சந்தித்து நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஒரு மூத்த அமெரிக்க அதிகாரி சர்வதேச செய்தி நிறுவனம் ஒன்றிடம் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் உள்ள முக்கிய சிக்கல்கள்: ஹோர்முஸ் ஜலசந்தியின் மீதான தெஹ்ரானின் கட்டுப்பாடு, லெபனானில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடந்து வரும் மோதல் மற்றும் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய இருப்பு என்பன இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. மீண்டும் ட்ரம்பின் எச்சரிக்கை. போர் நிறுத்த விதிமுறைகளுக்கு ஈரான் இணங்க வேண்டும், இல்லையெனில் பெரிய அளவிலான அமெரிக்க தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று திரு ட்ரம்ப் அவர்கள் எச்சரித்திருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகளில் சனிக்கிழமை காலை வரை எந்தவிதமான ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த வாரம் வாஷிங்டனில் இஸ்ரேல் மற்றும் லெபனான் பிரதிநிதிகள் சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை தாண்டிய தாக்குதல்களை குறைக்க முயற்சிப்பார்கள் என்று வெளியுறவுத்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இருப்பினும் இஸ்ரேலும் ஹெஸ்புல்லாவும் வெள்ளிக்கிழமை வரை தங்கள் தாக்குதல்களை குறைப்பதாக எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை. அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இன்று ஒரு முத்தரப்பு நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், குஷ்னர் மற்றும் விட்காப் ஆகியோர் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலிபாப், ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி மற்றும் குறைந்தது ஒரு பாகிஸ்தான் அதிகாரியை சந்தித்திருக்கின்றனர். அமெரிக்க குழுவில் துணை ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டாக்டர் ஆண்ட்ரூ பேக்கர் மற்றும் ஆசிய விவகாரங்களுக்கான சிறப்பு ஆலோசகர் மைக்கேல் வான்ஸ் ஆகியோரும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மேலும் இஸ்லாமாபாத் மற்றும் வாஷிங்டனில் இருந்து ஆதரவளிக்கும் பல துறை வல்லுநர்களும் இந்த தூதுக்குழுவில் உள்ளனர்.
சர்வதேச சட்ட மீறல்களுக்கு பொறுப்பு கூறல் அவசியம். ஐநா கோரிக்கை. மத்திய கிழக்கில் நடந்து வரும் பரவலான சர்வதேச சட்ட மீறல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று பல ஐக்கிய நாடுகள் சபையின் ஏஜென்சி தலைவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். போர் விதிகள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை தொடர்ந்து மீறப்படுவது குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம் என்று அவர்கள் கூட்டாக தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மத்திய கிழக்கு முழுவதும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். மருத்துவமனைகள் மற்றும் பாடசாலைகள் தாக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்களினுடைய உட்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டன என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அனைத்து தரப்பினரும் பொதுமக்களையும் மனிதாபிமான பணியாளர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் மீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். லெபனானில் 200 இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் லெபனானில் 200க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஐடிஎஃப் தெரிவித்திருக்கிறது. இந்த இலக்குகள் அனைத்தும் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்புடன் தொடர்புடையவை என்று ஐடிஎஃப் கூறியது. தெற்கு லெபனானில் நடைபெறும் தரைவழி நடவடிக்கைகளுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலிய குடிமக்கள் மீது ஏவப்படும் எறிகணைகளை தடுக்கவும் இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. கடந்த புதன்கிழமை மட்டும் 10 நிமிடங்களில் 100க்கும் மேற்பட்ட இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் அறிவித்தது. இந்த தாக்குதல்களின் போது கொல்லப்பட்ட 200 பேரும் பயங்கரவாதிகள் என்றும் குற்றம் சாட்டியது. ஆனால் லெபனானினுடைய பிரதமர் கொல்லப்பட்டவர்களில் அநேகமானவர்கள் பொதுமக்கள் என்று குற்றம் சாட்டினார். ஈரானிய ஆட்சியின் ஆதரவாளர் குடும்பத்தை அமெரிக்கா கைது செய்தது. வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்களின் நிரந்தர குடியிருப்பு உரிமையை ரத்து செய்ததை அடுத்து 3 ஈரானிய பிரஜைகளை பெடரல் முகவர்கள் கைது செய்தனர். அவர்கள் சையத் ஈசா ஹசேமி, மரியம் தக்மாசெபி மற்றும் அவர்களின் மகன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். ஹசேமி 1979 தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு 52 அமெரிக்கர்களை 444 நாட்கள் பிணை கைதிகளாக வைத்திருந்த இஸ்லாமிய போராளிகளின் செய்தி தொடர்பாளரான மசூமே எப்டெக்கரின் மகன் என்று சொல்லப்படுகின்றார். இவர்கள் 2014 ஒபாமா நிர்வாகத்தின் போது வழங்கப்பட்ட விசாக்கள் மூலம் அமெரிக்காவிற்குள் நுழைந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. கடந்த வாரம் மறைந்த ஈரானிய தளபதி ஹாசிம் சுலைமானியின் உறவினர்களை சட்டபூர்வ அந்தஸ்தையும் வெளியுறவுத்துறை ரத்து செய்தது. ஹார்மோஸ் ஜலசந்தியை சுத்தம் செய்கின்றோம். ட்ரம்ப் அறிவிப்பு. உலக நாடுகளுக்கு செய்யும் உதவியாக அமெரிக்கா ஹார்மோஸ் ஜலசந்தியை சுத்தம் செய்ய தொடங்கியுள்ளதாக ஜனாதிபதி ட்ரம்ப் ட்ரூத் சோஷல் மீடியாவில் தெரிவித்திருக்கின்றார். ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை அழிந்துவிட்டன என்றும் ஈரானின் ஒரே அச்சுறுத்தல் அங்குள்ள கன்னிவடிகள் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கன்னிவடிகளை வைக்கின்ற ஈரானிய படகுகள் மூழ்கடிக்கப்பட்டு விட்டதாக அவர் குறிப்பிட்டார். இதனால் சீனா, ஜப்பான், தென்கொரியா, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளும் பயனடையும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆய்வாளர்களின் சந்தேகம் மற்றும் ஈரானின் சிவப்பு கோடுகள். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் நடக்கும் பேச்சுவார்த்தைகள் நீண்டகால அமைதிக்கு வழிவகுக்கும் என்பதில் தனக்கு இன்னும் சந்தேகம் இருப்பதாக பிராந்திய பாதுகாப்பு ஆய்வாளர் சிம்பால் கான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் போர் நிறுத்தம் மற்றும் போர் இழப்பீடு ஆகியவை தங்களது சிவப்பு கோடுகள் என்று ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்கா இதுவரை எந்த நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை என்று அமெரிக்காவினுடைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்லாமாபாத்தில் பலத்த பாதுகாப்பு. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் ஹோட்டலை பாதுகாக்க இஸ்லாமாபாத்தில் பல அடுக்கு பாதுகாப்பு வலயங்கள் மற்றும் சாலை தடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் இந்த நிகழ்வை நடத்துவதில் உள்ள ஆபத்துக்கள் மிக அதிகம். எனவே அவர்கள் எந்த ஆபத்துக்குள்ளும் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்று சிபிஎஸ் செய்தியாளர் இம்தியாஸ் தியாப் தெரிவித்தார்.
ஜேடி வான்ஸ் வருகை மற்றும் ஈரானிய நிலைப்பாடு. 16 மணி நேர பயணத்திற்கு பிறகு துணை ஜனாதிபதி வான்ஸ் இஸ்லாமாபாத்தை வந்தடைந்தார். அவரை பாகிஸ்தான் உயர்மட்ட அதிகாரிகள் வரவேற்றனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தூதுக்குழு நல்லெண்ணத்துடன் வந்தாலும் அமெரிக்கர்களை நம்பவில்லை என்று ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலிபாப் கூறினார். வாஷிங்டனில் தனது நிபந்தனைகளை லெபனான் போர் நிறுத்தம் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்தல் ஏற்றால் மட்டுமே பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று தெஹ்ரான் கூறியிருக்கின்றது. ட்ரம்ப் விடுத்த கடுமையான எச்சரிக்கை. ஈரானிய ஆட்சிக்கு உத்தரவாத அட்டைகள் எதுவும் இல்லை, நோ கார்ட்ஸ் என்றும் அவர்கள் இன்று உயிரோடு இருப்பதற்கான காரணமே பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகத்தான் என்றும் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். ஒருவேளை பேச்சுவார்த்தை சரியாக நடக்காவிட்டால் அமெரிக்க கடற்படை கப்பல்கள் வெடி மருந்துகளுடன் தயாராக இருக்கும் என்று அவர் அச்சுறுத்தியிருக்கின்றார். ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை மற்றும் தற்போதைய கள நிலவரங்கள். ஹார்மோஸ் ஜலசந்தி விவகாரத்தில் முரண்பட்ட தகவல்கள். அமெரிக்க போர்க்கப்பல்கள் ஹார்மோஸ் ஜலசந்தியை கடந்ததாக வெளியான செய்திகளை ஈரானிய ஊடகங்கள் மறுத்திருக்கின்றன. அமெரிக்காவின் ஆக்சியோஸ் தளம் வெளியிட்ட செய்தியை மேற்கோள் காட்டி ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் இந்த மறுப்பை வெளியிட்டது. ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறுகையில், அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று ஜலசந்திக்குள் நுழைய முயன்றதாகவும் ஆனால் ஈரானிய படைகள் எச்சரிக்கையை அடுத்து அது பின்வாங்கியதாக தெரிவித்தார். அதே நேரம் அத்தகைய எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்று அமெரிக்க தரப்பு கூறுகின்றது. முன்னதாக ஜலசந்தியில் உள்ள கன்னிவெடிகளை அமெரிக்கா அகற்ற தொடங்கிவிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் உரிமை கோரியிருந்தார். லெபனானில் தொடரும் தாக்குதல்கள் மற்றும் உள்நாட்டு பதட்டம். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ள நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் லெபனானில் 200க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. லெபனான் அரசாங்கம் இஸ்ரேலுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து அந்நாட்டு மக்களிடையே பிளவு ஏற்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமையன்று பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா ஆதரவாளர்கள் நடத்திய பேரணியில் பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இது உள்ளூர் மக்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதத்தை ஏற்படுத்தியது. லெபனான் ராணுவம் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளதுடன் நாட்டை சீர்குலைக்க முயலும் செயல்களை பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் எச்சரித்திருக்கின்றது. லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் வடக்கு இஸ்ரேலில் விழுந்தபோது எச்சரிக்கை ஒலி, அதாவது சைரன் ஏன் ஒலிக்கவில்லை என்பது தொடர்பான இஸ்ரேல் ராணுவம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது. இஸ்லாமாபாத்தில் நேரடி பேச்சுவார்த்தைகள். அமெரிக்கா மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் பாகிஸ்தான் மத்தியஸ்தர்களுடன் ஒரே அறையில் அமர்ந்து முகம் பார்த்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அல் ஜசீரா மற்றும் ராய்ட்டர்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க தரப்பில் ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜெரட் ஹுஸ்னர் ஆகியோருடன் ஈரானினுடைய தரப்பில் முகமது ஹலிபா மற்றும் அப்பாஸ் அரக்சி ஆகியோரும், பாகிஸ்தான் தரப்பில் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஆகியோரும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். 1979 ஈரானிய புரட்சிக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே நடக்கும் மிக உயர்மட்ட அளவிலான சந்திப்பு இதுவாகும். ஹார்மோஸ் ஜலசந்தியில் ஈரான் வைத்திருக்கின்ற கன்னிவெடிகளை அவர்களாலேயே கண்டுபிடிக்கவோ அல்லது அகற்றவோ முடியவில்லை என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கடந்த மாதம் போர் தொடங்கிய போது சிறிய படகுகள் மூலம் ஈரான் சீரற்ற முறையில் கன்னிவெடிகளை புதைத்தது. இந்த கன்னிவெடிகள் இருந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டதாலும் ஈரான் அவற்றை சரியாக குறித்து வைக்காததாலும் அந்த பாதையில் கப்பல் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியிருக்கின்றது. ஜலசந்தியை சுத்தம் செய்வது உலக நாடுகள் செய்யும் உதவி என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். மேலும் ஈரானின் கன்னிவெடிகளை வைக்கின்ற படகுகளும் கடலின் அடியில் மூழ்கடிக்கப்பட்டு கிடக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச தலைவர்களின் எதிர்வினை. பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரம் சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மானுடன் இந்த போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை ஆலோசித்திருக்கின்றார். போர் நிறுத்தமானது லெபனானுக்கும் நீடிக்கப்பட வேண்டும் என்றும் ஹார்மோஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். இவை இன்றைய உலக விவரத்தின் விரிவான செய்திகள்.
செய்திகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அது நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புதிதாக காணொலியை பார்க்கின்றவர்கள் உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற உலக விவரங்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். மேலும் இந்த காணொலிகள் தொடர்பான கருத்துக்களை பதிவிடுவதோடு உங்களுடைய நண்பர்களும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய உலக விவரத்தோடு உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம்.